அதனால சுருக்கமா சொல்றேன், இந்த உலகத்தில் நடந்த மூன்றாவது பாவம் என்ன தெரியுமா? பொறாமைத்தனம். இந்த மூன்று குணங்களும் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம மாற முடியாது தோழர்களே. ஆனால் இந்த உலகத்தில் சஹாபாக்கள் மாறி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் மாறினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு தரம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட நபித்தோழர் சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு நபித்தோழர், உலகத்திலேயே ஜிஹாத் செய்தவர். ஜிஹாத் செய்கிற போது எந்த காலித் இப்னு வலீத் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தம் வெல்லும் என்று வீர வசனங்கள் மக்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர். அவருடைய ஆசை எல்லாம் இருந்தது, நான் ஒரு முஜாஹிதாக மரணிக்க வேண்டும் என்றுதான். அவருடைய ஆவல் இருந்தது, நான் முஜாஹிதாக மரணிக்க வேண்டும் என்றுதான். மரண நேரத்தில் கூட அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்ப தன்னை பார்த்துட்டு அழுகிறார், ஏ காலிதே, நீ எவ்வளவு யுத்தத்தில் போராடி இருக்கிறாய், ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று கனவு கண்டாயே, ஆசைப்பட்டாயே, இன்று கழுதையை போல இந்த இடத்தில் இந்த பாயில் கிடக்கிறாயே என்று அவரை பார்த்து ஆத்திரப்பட்ட ஒரு நபித்தோழர் ஒரு நாள் இருக்கிறதே குர்ஆன், இந்த குர்ஆனை கையிலே தூக்கி கொண்டு குர்ஆனை பார்த்து கொண்டு தோழர்களே, அந்த குர்ஆனை பார்த்து கேட்கிறார் என்ன தெரியுமா? அந்த குர்ஆனை பார்த்து கதைத்த ஒரு நபித்தோழர், குர்ஆனை பார்த்து கண்ணீர் விட்ட ஒரு நபித்தோழர், குர்ஆனோடு தன்னுடைய கவலையை உறவாடிய ஒரு நபித்தோழர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? குர்ஆனை பார்த்து சொன்னார்கள், ஷகலனி அல் ஜிஹாத், ஷகலனி அங்கல் ஜிஹாத். இந்த உலகத்தில் இறைவனுடைய போர்க்களம், யுத்தம், இறைவனுடைய கலிமா என்று நான் போராடியதின் ஊடாக, நான் போராட்டம் நடத்தியதின் ஊடாக, ஜிஹாதில் ஈடுபட்டதின் ஊடாக, அல் குர்ஆனே உன்னை நான் இந்த உலகத்தில் நிறைய ஓதாமல் என்னுடைய காலங்கள் யுத்தத்திலே பராக்காக்கி விட்டது. சுப்ஹானல்லாஹ். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? அல் குர்ஆனே யுத்தம் என்று தெரிந்ததினால், போராட்டம் என்று இந்த உலகத்தில் யுத்தத்திலேயே என்னுடைய வாழ்வை நான் அர்ப்பணித்ததினால், அந்த போராட்டம் உன்னை ஓதுவதை விட்டு என்னை பராக்காக்கி விட்டது. அந்த போராட்டத்தில் திரிந்ததனுடைய விளைவாக குர்ஆனே உன்னை நான் நிறைவாக ஓதவில்லை என்று அந்த குர்ஆனை பார்த்து கதைத்த ஒரு நபித்தோழர் தோழர்களே. அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்போதும் திருந்தி வாழவும் மற்றவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தான் அவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் சஹீஹுல் புகாரியிலே 552வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு குடும்பத்தை நீங்கள் வரலாறிலே கண்டிருக்க மாட்டீர்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய வாப்பா அங்கஹனி எனக்கு ஒரு திருமணம் முடித்து தந்தார். அந்த பெண்ணை பொறுத்தமட்டில் அழகு இருந்தது, அந்த பெண்ணை பொறுத்தமட்டில் மார்க்கம் இருந்தது, அந்த பெண்ணை பொறுத்தமட்டில் பக்குவம் இருந்தது, அந்த பெண்ணை பொறுத்தமட்டில் பணிவு இருந்தது, அந்த பெண்ணிடத்தில் இபாதத் எல்லாமே ஒருங்கிணைந்து இருந்தது. அந்த பெண்ணில் சொல்லுவதற்கு எந்த குறையும் இல்லை. என்ற வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்து போட்டு என்னுடைய வைஃபிடத்தில் அவருடைய மருமகளிடத்தில் போய் கேட்பார்கள், என்னை பத்தி விசாரிப்பார்கள். மருமகளே, என்னுடைய மகன் எப்படி உன்னோடு நடந்து கொள்கிறான் என்று விசாரிப்பார்கள். இப்படி ஒரு குடும்பத்தை கண்டிருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வாப்பா தொலைஞ்சி போ அப்படின்னு அனுப்புகின்ற பேரண்ட்ஸ் தான் அதிகம் விளைச்சானே. மருமகள்கிட்ட போய் மகனை பத்தி விசாரிக்கிறார், என்ற மகன் எப்படியுமா நடந்து கொள்கிறான், என்ற மகன் எப்படி உன்னோடு இருக்கிறான் என்று விசாரிக்கிறார்கள். மகன்கிட்ட வந்து, மகனே, என்ற மருமகள் எப்படி உன்னோடு நடந்து கொள்கிறார் என்று சொல்வார்கள். அப்போது அந்த மருமகள் சொல்லுவா, மாமா, உங்களுடைய மகன் என்றால் ரொம்ப நல்லவர், அவரிடத்தில் சொல்லுவதற்கு எந்த குறையுமே இல்லை மாமா, ரொம்ப சீதவியானவர், அவரிடத்தில் சொல்லுவதற்கு எந்த குறையுமே இல்லை மாமா என்று அந்த மகனை பற்றி நல்ல சான்றுதான் சொன்னார்கள். ஒரு நாள் அப்துல்லாவுடைய வாப்பா கேட்கிறார், மருமகளே, என்ற மகன் எப்படி அப்படின்னு கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் மருமகள் மாமா என்று சொல்றார்கள், மாமா, மருமகன், உங்களுடைய மகன், என்னுடைய கணவர் ரொம்பவும் நல்லவர், அதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. என்று நான் கல்யாணம் முடித்து, என்று நான் அவரை திருமணம் முடித்தேனோ அன்றையிலிருந்து அவருடைய மடியை ஒரு நாள் கூட எனக்கு தூங்கு என்று தந்த வரலாறு கிடையாது. என்று நான் அவரை திருமணம் முடித்தேனோ அன்றையிலிருந்து அவர் வீட்டுக்கு வந்து ஆசையோடு பாசத்தோடு என்னை பார்த்து கதவு சீலையை இழுத்து விட்டு அவருக்கு பக்கத்தில் என்னை தூங்க வைத்தது கிடையாது. ஒரு நாளில் பண்போடு
ஒரு நாளில் பாசத்தோடு அவருடைய மடியில் என்னுடைய தலை வைத்திருக்க மாட்டேன். இப்படித்தான் என்னுடைய வாழ்வு கழிகிறது. ஆனால் ரொம்ப நல்லவர், இரவு நேரத்தில் வணங்குகின்றார், பகல் நேரமெல்லாம் நோன்பு நோக்குகின்றார், இரவு நேரமெல்லாம் குர்ஆன் ஓதுகிறார். ஆனால் அவருக்கும் எனக்கும் இருக்குகின்ற பெட்டுறவு இருக்கிறது, அவருக்கும் எனக்கும் இருக்குகின்ற அந்த படுக்கை உறவு இருக்கிறது, அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மாமா. ஒரு நாளில் கூட அவருடைய மடியை எனக்கு பாசமாக தந்த வரலாறு கிடையாது. ஒரு நாளில் கூட என்னை பக்கத்திலே அழைத்து தூங்கிய வரலாறு கிடையாது. ஒரு நாளில் கூட கதவு சிலையை இழுத்து விட்டு வா தூங்க என்று அவர் என்னை அழைத்த வரலாறு கிடையாது. இரவு பூராக நின்று வணங்குகிறார், பகல் பூராக நோன்பு நோக்குகிறார், விடிய விடிய குர்ஆன் ஓதுகிறார் என்று அவருடைய கவலையை மாமாவிடத்தில் சொன்ன போது எப்படி ஒரு வாழ்வாக இருக்கும், எப்படியான ஒரு இபாதத்தாக இருக்கும், எப்படியான ஒரு நோன்பாக இருக்கும், எப்படியான ஒரு திலாவத்துல் குர்ஆனாக இருக்கும், எப்படியான ஒரு சமுதாயமாக இருந்திருப்பார்கள். சஹீஹுல் புகாரியிலே 5052வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தோழர்களே, உடனே அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹுடைய வாப்பா ரசூலுல்லாஹ் கிட்ட போறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் முடித்து கொடுத்தேன். நல்ல சாலிஹான ஒரு பெண், நல்ல கௌரவமான ஒரு பெண், மார்க்கமுள்ள ஒரு பெண், பற்றும் பாசமும் நிறைந்த ஒரு பெண் யா ரசூலுல்லாஹ். ஆனால் என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் சந்தோஷங்கள் நடப்பது கிடையாது. இரவு பூராக நின்று வணங்குகிறான், பகல் பூராக நோன்பு நோக்கிறான், குர்ஆனை ஓதி ஓதி முடிக்கிறான் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை வரச் சொல்லு என்றார்கள். நீங்க போய் நான் வரச் சொன்னதாக சொல்லுங்கள் என்றார்கள். உடனே பாப்பா போய் அப்துல்லா உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் வரச் சொல்கிறார் என்றார்கள். இப்ப போறார். யா ரசூலுல்லாஹ், என்னை அழைத்தீர்களா, என்னை கூப்பிட்டீர்களா? யா ரசூலுல்லாஹ், ஆம் நான் கூப்பிட்டேன். கைஃப தஸூமு, நீ எப்படி நோன்பு நோட்கிறாய், நீ எப்படி இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறாய், நீ எப்படி குர்ஆன் ஓதுகிறாய் சொல்லு என்றார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு விடிய விடிய நான் நின்று தொழுகுகிறேன் யா ரசூலுல்லாஹ், குர்ஆனை ஓதி ஒரு இரவிலே குர்ஆனை முடித்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ், பகல் முழுக்க நான் நோன்பு நோற்று விடுவேன் யா ரசூலுல்லாஹ் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹ், இப்படி நோன்பு நோக்க கூடாது, இப்படி தொழக்கூடாது, இப்படி நீ குர்ஆன் ஓதக்கூடாது என்று சொன்ன போது அப்ப நான் எப்படி பிடிக்க யா ரசூலுல்லாஹ், எப்படி நோன்பு நோக்க யா ரசூலுல்லாஹ்? நீ ஒரு மாசத்தில் 3 நாள் நோன்பு நோற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதரே, இடத்தில் பலம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், அதை விட அதிகமாக எனக்கு நோன்பு நோக்க முடியும் யா ரசூலுல்லாஹ். அப்துல்லாஹ், அப்படியாக இருந்தால் கிழமையில் 3 நாள் நோற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதரே, பலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, அதை விட அதிகமாக எனக்கு நோக்க முடியும் யா ரசூலுல்லாஹ். அப்துல்லாஹ்வே, அப்படி இருந்தால் நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோற்றதை போல நீ நோன்பு நோறு என்றார்கள். குர்ஆனை நீ ஒரு மாசத்தில் ஓது, அப்படி இல்லை என்றால் ஒரு குர்ஆனை ஒரு கிழமையில் ஓதி முடி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்தார்கள். அன்றைக்கு இருந்த சஹாபிய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு, ஏய் வாங்கப்பா, இப்படி வணங்காதீர்கள், இப்படி தொழாதீர்கள், இப்படி நோன்பு பிடிக்காதீர்கள், இப்படி குர்ஆன் ஓதாதீர்கள் என்று சொன்ன சமூகம் அந்த சமூகம். இன்றைக்கு நம்மட சமூகத்தை கூப்பிட்டு தொழுவிட்டு 2 ரக்காத்துக்கு பின்னால, சகோதரர்களே பயான் இருக்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போங்கோ என்று சொல்லுகின்ற ஒரு காலம் தோழர்களே இந்த காலம்.